நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இழப்பு. இந்த இழப்பு நமக்கு துன்பத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். அதேபடி துன்பத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். துன்பத்தை மட்டும்தானே தரும் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிப்போம். இதத்தான் நம்மளுடைய ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் ஒரு அழகான கதையின் மூலியமாக விளக்கியிருக்காரு. அந்த தகவலை தான் நான் இப்ப உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான். ஒரு நாள் காலையில எழுந்திருச்சான். ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டப்பையில வச்சுக்கிட்டான். காய்கறி வாங்குறதுக்காக கடத்தெருவுக்கு புறப்பட்டு போறான். காய்கறி சந்தையும் அடைஞ்சாச்சு. கத்திரிக்காய் 1/4 கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்டு ஒரு 1/4 கிலோ கொடுங்க அப்படின்னு வாங்கியாச்சு. காசு கொடுக்கறதுக்காக சட்டப்பையில கைய விட்டு பார்த்தா பணத்தை காணோம். 10 ரூபாய சட்டப்பையில எடுத்து வச்ச ஞாபகம் இருக்கே, எங்க போச்சு? ஒருவேளை வழியில எங்கேயாவது விழுந்திருக்குமோ, இல்ல யாராவது நம்ம கிட்ட இருந்து திருடிட்டாங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். எப்படியோ 10 ரூபாய் அவன் இழந்துட்டான். கையில காசு இல்ல, அப்புறம் எப்படி கத்திரிக்காயை வாங்க முடியும்? அதனால கடைக்காரர்கிட்டயே அந்த கத்திரிக்காயை திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். அந்த 10 ரூபாய் தொலைந்து போனதையே நினைச்சிட்டு இருந்தான். அவனுக்கு துக்கம் அதிகமாயிருச்சு. அழுகையே வந்துருச்சு. காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா சந்தோஷமா சமைச்சு சாப்பிடலான்னு நினைச்சோம். அது முடியாம போச்சேன்ற கவலை அவனுக்கு. அவனால அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான் கடத்தெருவுக்கு. பணத்தை எடுத்து பையில வச்சுக்கிட்டான். காய்கறி சந்தைக்கு போனான். இப்ப வழியில ஒரு ஏழை பையனை பாக்குறான். பாக்குறதுக்கு அந்த பையன் ரொம்ப முகவாட்டமா இருந்தான். தம்பி எங்க போற அப்படின்னு விசாரிச்சான். ஐயா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பையனும் சொன்னான். அதுக்கு ஏன்பா இவ்வளவு கவலையோட போய்கிட்டு இருக்க அப்படின்னு இவர் விசாரிக்கிறாரு. ஐயா, நான் ரொம்ப ஏழை, வீட்டுல வசதி வாய்ப்பு இல்ல, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள், என்ன செய்யறதுனே தெரியல ஐயா, அதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இவனும் யோசிச்சான். தன்கிட்ட இருந்த பணத்தை எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுத்தான். இந்தா தம்பி, இத வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லபடி பரீட்சை எழுது அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டாரு. வெறுங்கையோட திரும்பி வந்ததும் வீட்டுல இருந்த மனைவி எங்கெங்க காய்கறி அப்படின்னு கேட்டாங்க. இவன் நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். இப்ப வீட்டுல இருந்தவங்க அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏங்க, இதே மாதிரிதான் முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோட திரும்பி வந்தீங்க, இப்பவும் வெறுங்கையோட தான் திரும்பி வந்திருக்கீங்க. ஆனா முன்னாடி வந்தப்போ ரொம்ப வருத்தமா இருந்தீங்க, உங்களுக்கு அழுகையே வந்துருச்சு, இப்ப உங்க முகத்துல வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சான். இந்த 2 நிகழ்வுக்கும் என்ன வித்தியாசம்? போன தடவையும் அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கான். போன தடவை யாரோ தேடிக்கிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாவே ஒரு பையன் பேர்ல இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துட்டான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமா இருந்துச்சு, இன்னைக்கு பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப நிறைவா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்திற்கோ காரணமா இருக்க முடியாது. அப்படின்னா வேற எது காரணம்? அன்னைக்கு பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்னைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணமா இருக்காது. இழப்பு பற்றிய நம்மளுடைய அறிவு தான் காரணம். எந்த பொருளுமே நமக்கு கவலைய உண்டு பண்றது இல்ல, அந்த பொருள் மீது நம்ம வச்சிருக்கிற பற்று தான் கவலைய உண்டு பண்ணுது. பொருள்கள் நம்ம விட்டு விட்டா நம்ம அழுது கொண்டிருப்போம். இதே நாமே அந்த பொருளை விட்டுட்டோம்னா மகிழ்ச்சியா இருப்போம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கைய நல்ல விதமா அமைச்சு கொள்ளணும். இப்படிதான் பாருங்க, ஒரு ஆள் அழுதுகிட்டு இருந்தான். ஏண்டா அழுகுற அப்படின்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, அதனாலதான் அழறேன் அப்படின்னு அவன் பதில் சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்னு இவரும் கேக்குறாரு. கிட்ட வாங்க சார் சொல்றேன் அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரு. இந்த மணி பர்ஸ வேற ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து திருடுனேன், அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது. ஆமா சார், இங்க பாருங்க, இது காலி பர்ஸ், அதனாலதான் நான் அழுகுறேன் அப்படின்னா.